ஆட்சி மாற்றம் கோரி தெருவில் இறங்கிய ஈரான் மக்கள். என்ன நடக்குது மத்திய கிழக்குல? நாள் 25 போர் நிலவரம் என்ன கதை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 25 நாள் கடந்துட்டு இந்த போர் தொடங்கிட்டு இந்த நிலையில வந்துக்கிட்டு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் ஈரான் தெருவில் இறங்கி மிகப்பெரிய போராட்டம், ஆட்சியாளருக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம். அமெரிக்கா என்ன நினைச்சதோ, இஸ்ரேல் என்ன நினைச்சதோ அது நடந்து விட்டது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்க தப்பு. இந்த போராட்டமும் இந்த இதுவுமே நடந்தது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக தான் இந்த போராட்டம் நடக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ட்ரம்ப் திடீர்னு தூங்கி முடிச்சுட்டு ஒரு இதை போட்டு விட்டாப்புல, நாங்க ஈரான்ல முக்கியமான அபிஷியல் கிட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டாங்க. இது ஒரு பிரித்தாளும் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பமே அப்பாஸ் அராச்சி சொன்னாப்ல, ஈரான்ல மசூத் பெஸ்கன் சொன்னாப்ல. அதுதான் அப்படி ஒரு ஆள்கிட்ட பேசுறாங்கன்னா அந்த பேசப்பட்ட நபரை நீட்டா சொல்லலாம். இந்த ஆள்கிட்ட, அதாவது ஸ்பீக்கர் கிட்ட பேசுறோம், இல்ல மசூத் பெஸ்கன் பிரசிடென்ட் கிட்ட பேசுறோம், இல்ல ஆயத்துல்லா சையத் முஜ்தபா கொமானி சுப்ரீம் லீடர் கிட்ட பேசுறோம், இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட பேசுறோம். இப்படி இவங்களோட பேரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம். இந்த ஆள்கிட்ட பேசுறோம் அப்படின்னா அந்த பிரச்சனை முடியுது. இவங்க இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத காரணத்தினால யாரை சந்தேகப்படாப்ல, மசூத் பெஸ்கன் நினைப்பாப்ல கொமைனி பேசுறாப்ல, கொமைனி நினைப்பாப்ல பெஸ்கன் பேசுறாப்ல நினைப்பாப்ல, இல்ல ஸ்பீக்கர் பேசுறான்னு நினைப்பாப்ல, இல்ல ராணுவ IRGC வீரர் பேசுறாப்ல, ஹெட் பேசுறாப்ல அப்படின்னு நினைப்பாப்ல. ஸோ இது யார் ஒவ்வொருத்தரும் சந்தேகப்படலாம், யாரெல்லாம் நமக்கு தெரியாம செஞ்சுட்டு இருக்காப்ல. இதுதான் அமெரிக்காவுக்கு தேவையானது, பிரித்தாலும் ஒரு சூழ்ச்சி. இதை பார்த்துதான் மக்கள் மிகப்பெரிய லெவல்ல ரோட்ல இறங்கிட்டு ராங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாப்ல. இந்த மாதிரி ஒரு சமாதான பேச்சுவார்த்தை, அதுவும் இஸ்ரேல்காரன் சொன்ன மாதிரி மிசைலை கொடுத்துட்டோ 5 வருஷம் மிசைல் செய்யாமலோ இல்ல அணு ஆயுதத்துக்கு சம்பந்தப்பட்ட இதை வச்சுட்டு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத, போர் நிறுத்தக்கூடாது, பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. எவ்வளவு பாதிப்பு நமக்கு ஏற்பட்டாலும் நம்மளை விட அதிகமா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட லட்சக்கணக்கான பேர் நேற்று டெஹ்ரான் மட்டும் இல்லாம ஈரான்ல ஆங்காங்கே பல இடத்துல கூடி ஆர்ப்பாட்ட ராத்திரி நடத்திருக்காங்க. அப்ப பாருங்க, எங்க நீ ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொன்னியோ அவன் கேட்கா, நீ உனக்கு சாதகமா நின்றானா அந்த ஆட்சியை தான் மாற்றணும்னு சொல்லிட்டு கேட்கா. அப்ப அவனோட எண்ணம், அவனோட இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. சிம்பிளா நம்ம இதுல சொல்ற மாதிரி தான், என்னத்தான் பிஜேபி உருண்டாலும் தமிழ்நாட்டில் எடுபடாது. ஏன்னா பெரியார் அன்னைக்கு விதைச்சு வச்சுட்டு போன அந்த கொள்கை, அதைத்தான் ஆயத்துல்லா அலி காமினி விதைத்து வைத்துட்டு போன அந்த ஒரு கொள்கை கோட்பாடும் தான் மக்கள் இன்னைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் உன்னால இல்லை எவன் வந்தாலும் இஸ்ரேலோ அமெரிக்கா ஒரு ஆட்சி மாற்றம் ஈரான்ல அவங்களுக்கு சாதகமானது, இதை நடத்தவே முடியாது அப்படிங்கிறது ஒரு தெளிவு தான் இந்த ஒரு போராட்டம் காமிச்சு. IRGC கொடுத்த ரிப்ளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம ட்ரம்ப்டியோட இந்த பேச்சுவார்த்தைக்கு ரிப்ளை கொடுத்தாரு. இது சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ தான் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கோம், நீங்க பார்க்கலாம். நாங்க பேசுறது அப்படின்னா நாங்க மிசைலை வச்சுதான் பேசுவோம். எங்களுக்கு தெரிஞ்ச இது மொழி மிசைல் தான், மிசைலை வச்சுட்டு பேசுவோம். அதுக்கு நீங்க வேணா ரிப்ளை பண்ணுங்க, தவிர நாங்க பேச்சுவார்த்தை டயலாக், நாட் டயலாக் பேச்சுவார்த்தையில பேச்சுவார்த்தை மூலமா எந்த இதுக்கும் நாங்க தயார் இல்லை அப்படிங்கிறது சுட்டி காட்டி ஒரு வீடியோவை இறக்கி அப்படி ஒரு பரபரப்பு காட்டியிருக்காப்புல IRGC. ஈரான் பொறுத்தவரை தாக்குதல் நிறுத்தப்படவே இல்லை. அவன் சொல்லிட்டு போனாப்புல, அமெரிக்கா சொல்லிட்டான் அப்படிங்கிறதுனால தாக்குதல் எங்கேயுமே நிறுத்தல. நேற்று ஈரான் தாக்குதல் நடத்திய முக்கியமான இடம் எங்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா UAE, பஹ்ரைன், குவைத், ஜோர்தான் வச்சு அடிச்சிட்டு இருக்காப்புல ஈரான். அப்புறம் இஸ்ரேல்,
அது வந்துக்கிட்டு ஆப்வியஸ்லி டெய்லி கதற விட்டு நம்ம இதில் சொல்லப்படல போதையை வந்து தெளிய விட்டு அடிக்கிற மாதிரி கதற விட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அடிக்கிறது எல்லாமே வந்து இப்போ 2-3 நாளாக வந்துக்கிட்டு அடிக்கிறது எல்லாமே வந்து கொத்து குண்டால் அடிச்சுட்டு இருக்காப்புல. இஸ்ரேல்கார வந்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போய் யூஎன் போயிருக்காப்புல கொத்து குண்டு போடுறத பற்றிக்கிட்டு. அது அங்கே நடக்கட்டும் அப்படிங்கிற அளவுக்கு ஈரான் விட்டாப்புல. ஈரான் கண்டுக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. ஓகே, அல் அரேபியா சொல்கிறாப்புல ஈரான் வந்து ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன் அதாவது $20 லட்சம் வந்துக்கிட்டு ஒரு டோலாக வாங்குறாப்புல அப்படிங்கிறாப்புல. ஆக்சுவலி அது கிடையாது. அது வந்துக்கிட்டு வாங்குறது 2 மில்லியன் யுவான், அதாவது கிட்டத்தட்ட 2 லட்சம் ஈக்குவலான அமௌண்ட் $2 லட்சம். இந்தியாவுக்கு பொறுத்தவரை வந்துக்கிட்டு 2 கோடி ரூபாய் வந்துக்கிட்டு ஒரு ஷிப்மெண்ட் வந்துட்டு ஒரு கப்பல் வந்து கடந்து போகிறதுக்கு வாங்கியிருக்காப்புல. ஸோ இது நல்ல ஒரு பிஸ்னஸ். அவனுக்கு எல்லா விதமான இதுவுமே பிரச்சனையும் வந்துக்கிட்டு இந்த ஹார்மோஸ் பிரச்சனையோட அவனுக்கு வந்து முடிவு வந்துட்டு இந்த ஒரு தீர்வோட வந்துக்கிட்டு ஈரானோட பல பிரச்சனைகள் வந்துட்டு வரும். ஈரானோட பிரச்சனையே அங்கே உள்நாட்டு பிரச்சனையே என்ன பிரச்சனை, அவனுக்கு வந்துட்டு பணப்பெருப்பு. இதுதான் வந்துக்கிட்டு அவனோட பணவீக்கம். இந்த பணவீக்கம் தானே இவனோட பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இதான் நீ வாங்கிக்கோ, கட்டிட்டு போ, யுவானை கட்டிட்டு வாங்கிட்டு போ அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு தாராளமாக வந்துட்டு சுட்டு வரப்போகுது. ஸோ வந்துட்டு இதை பார்த்து தான் வந்து ட்ரம்ப் சொன்னாப்புல ஹார்மஸ் வந்து நானும் கொமேனியும் வந்துக்கிட்டு சேர்ந்து வந்துக்கிட்டு நாங்கள் வந்துக்கிட்டு டீல் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னாப்புல. சேர்ந்து வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நடத்துவோம். அப்போ சேர்ந்து நடத்துவோம்னா 50-50, நீ பாதி எடுத்துக்க, நான் பாதி எடுத்துக்கிறேன், 50-50 தான் அப்படின்னு. என்னத்துக்கு அது வந்து நம்ம கட்ட உமன் டயலாக் தான் எடுத்து கொடுக்க வேண்டி இருக்கும். மஞ்சள் அர்த்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக் தான் வந்துட்டு ஈரான்கார வந்துக்கிட்டு பேச வேண்டியிருக்கும். என்ன இதுக்கு கொடுக்குறதுக்கு நான் வந்துக்கிட்டு எனக்கு காசு தரணும் அப்படிங்கிறது தான் வந்துக்கிட்டு எனக்கு வந்து உடனே வந்துட்டு வந்து ஒரு சிந்தனையில் வந்துக்கிட்டு டயலாக் வந்துட்டு அந்த கட்டபொம்மன் உள்ள டயலாக் தான். அப்போ இதுதான் வந்துக்கிட்டு இப்போ உள்ள நிலவரம். என்னதான் இருந்தாலும் சரி வந்து பல பாடல்கள் வந்துட்டு நமக்கு இது வந்துட்டு ஓமையாக சொல்லலாம் பார்த்துக்கோங்க. அதில் வந்துக்கிட்டு ஏதோ ஒரு இதில் நடந்ததில் வந்துக்கிட்டு இப்போ ஈரானுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அவனோட பொருளாதாரம் வந்துக்கிட்டு இது நல்லாவே மேம்பட்டுரும். இதில் வந்துக்கிட்டு ஹார்மோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டான வீடியோ வந்துக்கிட்டு நாளைக்குள்ள வீடியோவில் நம்ம செப்பரேட்டாக ஹார்மோஸ் பற்றின டீட்டெயிலான சில காரியங்கள் வந்துட்டு நம்ம வந்து பேசுகிறோம். ஓகே, ஈரான் வந்துக்கிட்டு ஸ்பெயினை வந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருக்காப்புல. ஏற்கனவே அது நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். ஸ்பெயினுக்கும் வந்துக்கிட்டு ஸ்ரீலங்காவுக்கும் தான் வந்துக்கிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருக்காப்புல. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்ரீலங்காவுக்கு ஸ்பெஷலாகவே இது கொடுத்துருக்காங்க. என்ன தேவை இருந்தாலும் சரி, பெட்ரோல் எவ்வளோ நாளும் சொல்லி கிரெடிட்டில் கொடுக்குறதுக்கும் ஈரான் சம்மதம் தெரிவிச்சிருக்குங்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ இதை வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எவ்வளோ கொடூரமானவங்க அப்படிங்கிறதுக்கு வந்துக்கிட்டு ஒரு உதாரணமும், எந்த அறிவும் இல்லாமல் எந்த ப்ரிசிஷன் அட்டாக் அப்படிமா தெரியுமா, குறி பார்த்து கரெக்டாக சுடுறோம் அப்படிங்கிற மாதிரி, குறி பார்த்து கரெக்டாக குண்டு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து பெரிய டெக்னாலஜியில் நாங்கள் வந்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்லியிருந்தனால அந்த அப்படி இப்படிக்குள்ள கேள்வி தான் இங்கே இருக்குது. இது இந்த வீடியோ ஓடிட்டு இருக்க வந்து இஸ்ஃபஹான்ல உள்ள ஈரான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்துக்கிட்டு போட்ட குண்டோட ஒரு இடத்த தான் காமிச்சாப்ல. இங்க என்ன அணு ஆராய்ச்சி நிலையமா இருக்கு, அணு செடி ஊட்டிட்டு இருக்கானா, நீ அணு ஆராய்ச்சி நிலையத்துக்கு மேல என்ன போட்டிருக்க, அப்ப இது என்ன மீன் மார்க்கெட்டுக்கு கீழேடா வச்சுட்டு இருக்காப்ல அவன். இங்க மீனும் இறைச்சியும் கோழியும் உள்ள இறைச்சியும் வந்துக்கிட்டு கிளியரா பார்க்கலாம் அந்த வீடியோல. அப்ப நீ வந்துக்கிட்டு அங்க உள்ள மக்கள் மேலேயும் சூப்பர் மார்க்கெட் மேலேயும் அந்த சிட்டி மேலேயும் போட்டுட்டு இதுக்கும் இஸ்ஃபஹான்ல வந்துக்கிட்டு சிட்டி வேற, அவன் நடத்துகிற இருக்கிற வந்துக்கிட்டு மலைக்கு கீழே வந்துக்கிட்டு வச்சிருக்க இது வேற, அணுமின் நிலையமும் அணு ஆராய்ச்சி மையங்களும் வேற. ரெண்டுக்கும் பல மீட்டர் தூரம் இருக்கு. அதாவது சொன்னால் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் தூரமே இருக்கும். அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல எதுன்னு தெரியாம நீ அதாவது ஓடு மொத்தம் ஓட்டு அடிச்சு தோச்சிட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்துக்கிட்டு அடிச்சு போட்டுட்டு போனதுக்கான ஒரு இந்த வீடியோ தான் இந்த வீடியோ. அப்போ இதெல்லாம் தான் வந்துக்கிட்டு இப்போ நேற்று 25 நாள் நடந்த மிக முக்கியமான செய்திகள். இதுவரை வந்துக்கிட்டு ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்து முடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ரஷ்யாவும் சீனாவும் ஈரான் மேலே ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதா வந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆனாலும் அப்பவும் ஈரான் கேட்குற நஷ்டம் யாருக்கு, எங்களோட நஷ்டத்துக்கு என்ன செய்வாங்க, இனி நடக்காதுங்கிறதுக்கு உத்தரவாதம். ரெண்டுக்கு என்ன, இது இல்லாமல் எப்படி வந்துக்கிட்டு அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த அப்படின்னா அந்த ரஷ்யா கிட்ட கேட்டதான் வந்துக்கிட்டு ஒரு செய்திகள் அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. அப்போ
நடக்கும், என்ன நிலைமையில வந்துக்கிட்டு இந்த போர் நிறுத்தம் போய் சென்றடையும் அப்படிங்கிற வந்துக்கிட்டு போக போக தான் நம்ம வந்து தெரியும். ஒரு எப்படி அமெரிக்கா கொடுத்த அந்த 5 நாள் கெடு அப்புறம் தான் வந்துட்டு அமெரிக்கா இங்கேருந்து உருவிட்டு போகிறான்னா, இஸ்ரேலை விட்டு போகிறதுக்கு நீயே பார்த்துக்கோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு உருவிட்டு போகிறானா இல்லாட்டினா இது பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அடி மேலே அடி விழுந்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சிந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்ஜே.